சின்ன சின்ன கிராமங்கள்ல இருந்து இன்னைக்கு வந்திருக்கான காரணமே நம்மளுடைய தமிழக அரசு வந்து விளையாட்டுத்துறையில் எந்த மூலையில் இருந்தாலும் தலை சிறந்த விளையாட்டு வீரர்களை வந்து சிறப்பிக்கணுங்கிறதுக்காக தான் அவங்களுடைய தலை சிறந்த வீரர்கள் எங்க இருந்தாலும் எடுத்து அவங்கள வந்து பயிற்சி கொடுத்து அவங்கள இந்தியா லெவலில் விளையாட வச்சு இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவலில் அவங்க சாதிக்கிறதுக்கு துணையாக இருக்கிறாங்க. அதற்கு வந்து நமது விளையாட்டு வீரர் சார்பாக சிறந்த, அதாவது இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் ஆட்டிலேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க. எதற்காகன்னா நீங்கள் தலைசிறந்த நீங்கள் அடுத்தால ஒரு 3-4 வருஷம் கழிச்சு நீங்களும் இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இந்த 3% கோட்டாவில் இங்கே இருக்கணுங்கிறதுக்காக தான் உங்களை எல்லாத்தையும் இங்கே வரவழைச்சிருக்காங்க. அதற்கு அது மட்டுமல்ல, நம்மளுடைய தம்பி இன்னைக்கு சொன்னாங்க ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் வந்து இன்னைக்கு சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. அதுக்கு எஸ்டிஐடியில் உள்ள எல்லாருமே அதற்கு வந்து உடஞ்ச இருக்கிறாங்க. அதாவது உண்மையிலே எஸ்டிஐடி வந்து நான் இருக்கிற காலங்களில் 3-4 சென்டர் தான் இருந்தது. இப்போ அப்படி இல்லை, 40க்கும் மேற்பட்ட எஸ்டிஐடி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. உண்மை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களோட திறமைகளை நீங்க வெளிப்படுத்தி தமிழகத்திற்கும் இந்தியாவுக்கும் நீங்க சிறப்பாக செயல்படணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அது மட்டுமல்ல, இன்னைக்கு வந்து தமிழக அரசு வந்து விளையாட்டுத்துறையை, அதாவது இந்தியாவிலே நமது விளையாட்டுத்துறை தமிழ்நாடு வந்து இன்னைக்கு தலை சிறந்து விழுந்தன காரணம் வந்து நம்ம அரசு வந்து தனிப்பட்ட கவனம் செலுத்தி துணை முதல்வர் வந்து இந்த விளையாட்டு போட்டிக்கு சிறந்த விளையாட்டு வீரர்களை வந்து ஊக்குவிச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்கீம் உண்மையில கண்ணகினர் கார்த்திகா வந்து யூத் கேம் போயிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தனியாக ஒரு ஸ்கீம் ரெடி பண்ணி அவினேஷுக்கு அவங்களுக்கு 25 லட்ச ரூபா பணம் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா முன்னாடிலாம் அந்த ஸ்கீம் கிடையாது. அந்த ஸ்கீம் வந்து புதுசாக ரெடி பண்ணி அந்த ஸ்கீம் ஒன்று கொடுத்தாங்க. நாங்கள் விளையாண்டு காலத்தில் வந்து 1 லட்ச ரூபா பணம் கொடுத்துருந்தாங்க. ஒரு வீடு ஒன்று கொடுத்துருந்தாங்க. உண்மையிலே இன்னைக்கு வந்து ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களுக்கும், அதாவது ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரி விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் விதமாக அவங்களுக்கு வந்து இது கொடுத்துட்டு வராங்க. ஸ்காலர்ஷிப் 1172 பேருக்கு இன்னைக்கு வந்து இன்று வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.